Holy Spirit, fill my heart. Come, Holy Spirit, set me apart. Come, Holy Spirit, to you I pray. Come, Holy Spirit, show me the way. Come, Holy Spirit, fill my heart. Come, Holy Spirit, set me apart. Come, Holy Spirit, to you I pray. Come, Holy Spirit, show me the way. Good morning, how are you? Welcome to my YouTube channel, Rise and Shine Nirmala. ஓகேங்களா, இப்போது இந்த வீடியோவில் what I am going to share with you, it is actually Matthew's, the Gospel according to St. Matthew chapter 7 verse 21 and then later on 22nd also. I'll read it. Not everyone who calls me Lord, Lord will enter into the kingdom of heaven, but only those who do what my Father wants them to do. என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே சொல்பவரெல்லாம் விண்ணரசில் நுழைய முடியாது, ஆனால் என் தந்தையின் திருவிழப்படி நடக்கிறவர்களே விண்ணரசில் நுழைய முடியும் அப்படின்னு ஆணித்தரமாக அழுத்தமாக ஆண்டவராக இயேசு நம்மிடம் சொல்கிறார். அப்படின்னா தட் மீன் த லார்ட் ஆர் காட், நம்ம ஜீசஸ் வந்து இஸ் எக்ஸ்பெக்டிங் மோர் தென் வாட் வி திங்க். அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம், டெய்லி கோயிலுக்கு விட்டால் போதும், நம்ம பக்த சபைகளில் இருந்தால் போதும், இல்லாட்டி நல்லா நிறைய ஜபமெல்லாம் பண்ணால் போதும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணால் போதும்னு நினைக்கிறோம். பட் நோ, இட்ஸ் நாட் லைக் தட். அப்படின்னா நீங்கள் அடுத்த இது அப்போது நம்மளுடைய இது வந்து எப்படி இருக்கணும்னாக்கா, நம்ம கடவுள் மேலே உள்ள அந்த அன்பும் அந்த நம்பிக்கையும் இட்ஸ் நாட் பி சூப்பர்ஃபிஷியல். இப்போ சூப்பர்ஃபிஷியல் லவ் ஆனாலும் சூப்பர்ஃபிஷியல் ஃபெய்த் ஆனாலும் அது எப்படிப்பட்டது? இட்ஸ் அ ஷாலோ லவ், இட்ஸ் அ ஷாலோ ஃபெய்த்து. அப்படின்னா ஆழமற்றது, அது விளிம்பிலேயே நிற்கக்கூடியதுங்களா இல்லைங்களா? அப்போ இட் ஷுட் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சூப்பர்ஃபிஷியல்னா இட்ஸ் அத்தன்டிக். அத்தன்டிக்னா இட்ஸ் அ ரியல் பர்ஃபெக்ட் ஜென்யூன் லவ், ஜென்யூன் ஃபெய்த்து. அப்படின்னா ஆழமானது, நல்லா வேரூன்றியது. அப்போ இப்படிப்பட்டவங்க இருக்கிறவங்க வந்து கடவுளுடைய திருவிழத்தை எப்பவும் அவரோட திருவிழம் என்னென்னு ஒவ்வொரு காரியத்தையும் கடவுளிடம் கேட்டு பொறுமையாக இருந்து அவர் சொல்லுகிறபடி நடக்கிறது தான் இப்படிப்பட்டவர்களுடைய இது. அப்போது அவர் ஃபெய்த் அண்ட் லவ் ஷுட் நாட் பி சூப்பர்ஃபிஷியல் பட் ஷுட் பி ஆத்தென்டிக். ஓகேங்களா? இப்போது நீங்கள் அடுத்த வசனத்துக்கு போகும்போது ஜீசஸ் சொல்கிறாரு, அதனால் நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னாக்கா, ஆண்டவரே உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா, உம் பெயரால் நாங்கள் பேய் ஓட்டவில்லையா, உம் பெயரால் நாங்கள் வல்ல செயல் செய்யவில்லையான்னு அப்படி கேட்பாங்க என்கிட்ட. அப்போ நான் என்ன பதில் சொல்லுவேன்னா, உங்களை எனக்கு தெரியவே தெரியாது, என்னை விட்டு அகன்று போங்கள், நெறி தவறி செல்வோரே அப்படின்னு நான் வெளிப்படையாக பேசுவேன், வெளிப்படையாக சொல்வேன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பாருங்கள், அந்த ஒரு வார்த்தை வந்து எப்படிப்பட்ட ஒரு அழுத்தம் திருத்தமான ஒரு ஆழமான வார்த்தையாக இருக்குது பாருங்கள். எப்படின்னா, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரேன்னு அப்படியே ஆண்டவரே உன் பேரால் இப்படிலாம் நாங்கள் செஞ்சோமே அப்படின்னு சொல்கிறதுக்கு, உங்களை எனக்கு தெரியவே தெரியாது, நெறி தவறி செல்வோரே, நெறி தவறி செல்வோரே என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படின்னு நான் வெளிப்படையாக நான் சொல்லுவேன்னு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு பாருங்கள். கரெக்டுங்களா? அப்படின்னா ஜஸ்ட் மியர் ப்ரொஃபசைசிங் அண்ட் பெர்ஃபார்மிங் த மிரக்கிள்ஸ், ஐ மீன் காஸ்டிங் அவுட் த டீமன்ஸ், இதெல்லாம் போதுமா அப்படின்னு பார்த்தா இட் இஸ் நாட். கடவுள் நம்மக்கிட்ட இருந்து இதை விட மேலானதை நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாரு. அந்த மேலானது என்ன அப்படின்னு சொன்னால் தான் முதல்ல நான் சொன்னேன், அவருடைய கடவுள் மீது நம்பிக்கை வந்து ரொம்ப ஆழமானதாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், ரியலாக இருக்கணும்.
அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா கடவுளுக்கு உண்மையுள்ள ஊழியக்காரனாக இருப்போம். அப்படின்னா கடவுளுடைய திருவுளத்தின்படி அவர் என்ன நமக்கு பணி கொடுத்தா அது உண்மையாக செய்கிறவங்களாக இருப்போம். ஸோ அதை தான் நம்ம கடவுள்கிட்ட. இதை பற்றி நம்ம அப்போஸ்தலனான பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் கடிதத்தில் அதை 4வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். அதில் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தூயவராய் இருப்பதே கடவுளுடைய விருப்பம், கடவுளுடைய திருவுளம். நீங்கள் தூயவராய் இருப்பதே கடவுளுடைய திருவுளம், கடவுளுடைய விருப்பம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா தூயர்னாக்கா நமக்கு தெரியும், நம்ம எண்ணங்களும் சொல்லும் செயலும் எல்லாமே பரிசுத்தமாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும் இல்லைங்களா? அந்த கபடு, வெறுப்போ, கோபம், வெஞ்சன்ஸு, கிரட்ஜி, இந்த மாதிரி பாவ அழுக்குகளெல்லாம் நம்ம ஆத்மாவில், இதயத்தில், உள்ளத்தில் இருக்கக்கூடாது. அதான் நான் தூயவர், ஞான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் அப்படின்னு ஆண்டவராக இயேசு நம்மகிட்ட அவர் அப்போஸ்தலர் வழியாக சொல்கிறார். இன்னொரு பார்த்திங்கன்னா அப்போஸ்தலனான பவுல் கொலோசியருக்கு எழுதிய கடிதத்தில் அதிகாரம் 3 இறைவசனங்கள் 12 என்ன சொல்கிறாருன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், கடவுளுடைய அன்புக்குரிய பிள்ளைகள். அப்படின்னா நீங்கள் அன்பு, இரக்கம், கனிவு, நல்லெண்ணம், பரிவு, கனிவு, அப்புறம் தாழ்மை என்ற பண்புகளை, இந்த உயர்ந்த பண்புகளால் நிறைந்த அணிந்து கொள்ளுங்கள். இந்த பண்புகளை நீங்கள் ஆடையாக அணிந்து கொள்ளுங்கள். யார்? அப்போஸ்தலனான பவுல் கொலோசியருக்கு எழுதிய கடிதத்தில் அப்படி சொல்கிறார். அப்படின்னா நம்மக்கிட்ட இந்த கலாத்தியருக்கு எழுதிய கடிதத்தில் இருக்குது பார்த்தீங்களா, என்னது? the fruits of the Holy Spirit. We should be filled with what? The fruits of the Holy Spirit. அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம். இந்த மாதிரி நம்மக்கிட்ட இது எல்லாமே அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம், இது எல்லாமே இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா வரிசையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்புக்கு எதிராக நம்மக்கிட்ட எந்த எண்ணமும் செயலுதலும் இருக்கக்கூடாது. பொறுமையை கடைப்பிடிக்கணும். இதெல்லாத்துக்கு மேலே இன்னொன்று தாழ்மை, தாழ்ச்சி இருந்தாலே நமக்கு மற்ற பண்புகளாக உடன்பிறப்புகளாக நம்ம ஓட்டிக்கும். தாழ்ச்சி, மனத்தாழ்மை நம்மக்கிட்ட இருந்தாலுமே நான் ஒன்றுமே இல்லை, நான் தூசி, நான் குப்பையிலும் தூசியிலும் தூசி, ஆண்டவரே நீர் என்னை ஒரு கருவியாக எடுத்து செயல்படுத்தணும்னு நம்ம சொல்லணும். அப்புறம் ஒரு மனத்தாழ்மை, கடவுளுக்கு முன்பாகவும் நம்ம மனத்தாழ்மையாக இருக்கணும். மனிதர்கிட்டையும் நம்மளுடைய ஈகோவை, அகம்பாவத்தை, கர்வத்தை செயல்படாமல் நினைக்காமல் நம்ம மற்றவங்களுக்கு கிட்ட ஒரு கனிவாகவும் ஒரு மனத்தாழ்மையோடு நம்மகிட்ட பழகும் பொழுது நிச்சயமாக கடவுள் நம்மளுடைய ஆன்மாவிலையும் உள்ளத்திலையும் குடியிருப்பார், நம்மில் வசிப்பார். அப்போ தான் நம்ம கடவுள். இதை தான் லூக்காஸ் அதிகாரம் 6:46 இன்னும் இதை வாட்டி சொல்கிறாருனாக்கா என்ன சொல்கிறாருன்னா, why do you call me Lord, Lord, and do not do what I say? Why do you call me Lord, Lord, and do not do what I say? நான் சொல்வதை நீங்கள் கேட்காமல் செய்யாமல், நான் சொல்வதை நீங்கள் கேட்காமல் செய்யாமல் எதற்காக என்னை நோக்கி ஆண்டவரே லார்ட் லார்ட் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, ஜஸ்ட் ஹிப்போக்ரசி. நான் இங்கே மணிக்கணக்காக உட்காந்துருக்கனாலும் அது இட் இஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னுங்களா. அப்படின்னா கடவுள் கொடுத்து அந்த 10 கட்டளைகள் பழைய ஏற்பாட்டில் அதை சுருக்கி 2 கட்டளை. கடவுளுக்கும் நமக்கும் இடையில எதுவுமே வரல. பூகள் நான் எங்கிட்ட இந்த மாய வலைகள் சிக்கிறான் எங்கன்னா புகழுக்காகவும் இல்லாட்டி பதவிக்காகவும் செல்வத்திற்காகவும் நான் போட்டிட்டு மற்றவங்கள நான் ஊன் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி பேராசை குணம் எங்கிட்ட இருக்குன்னா, அப்படின்னா இது எல்லாமே நமக்கும் கடவுளுக்கும் இடையில வந்துடுது. இது எல்லாமே நமக்கு அப்ஸ்ட்ரக்கல், கடவுளை நிச்சயமாக நெருங்க முடியாது. இந்த மாதிரி ஒரு மோசமான அப்படின்னா அது ஒரு விக்கிரக ஆராதனை. அப்படின்னா நமக்கும் கடவுளுக்கும் இதில் ஒரு பேராசை, பணத்து மேலே ஒரு பேராசை வந்துருச்சா, ஒரு நகை மேலே பேராசை வந்து, இதெல்லாமே தடைக்கற்களாக இருக்குது. இதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணிட்டு இது இந்த
மாய வலைகளில் சிக்காமல் இருக்கும்போது தான் கடவுளை நம்ம அதிகமாக நேசிக்கிறோம்னு சொல்ல முடியும். அதே உன்னை போல் நீ பிறர் அன்பையும் சொல்லிட்டு நான் வந்து ஒரு செல்ஃபி சுயநலம் துறக்காமல் மற்ற நம்மளை சுற்றி இருக்கவங்க எப்படி இருக்காங்க, அவங்க எப்படிப்பட்ட ஸ்டேட்டஸில் இருக்காங்க, ஸ்டாண்டர்டில் இருக்காங்க, அவங்களுக்கு நான் வலது கரத்தை நீட்டி நான் ஏதாவது பண்ணுறேன்னா, அட்லீஸ்ட் ஒரு நல்ல வார்த்தையை சொல்கிறேன்னா, அவங்கள குறித்த நல்ல எண்ணம் எங்கிட்ட இருக்கா, ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கா, இது எல்லாம் இல்லைம்மா நான் அவங்க மேலே நம்ம அன்பு கடை. அப்போது எப்படிங்க நான் என்னை அன்பு செய்வது போல் நான் மற்றவங்கள அன்பு செய்யணும்னு சொல்லும்போது நிச்சயமாக நான் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருக்கணும்னு நினைப்பேன். ஒரு கம்ஃபர்ட் எப்போவுமே டில் ஐ டை டில் ஐ பிரீத் த லாஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் தான். அப்படின்னா ஐ டிபெண்ட் ஆன் வாட் இஸ் மை பேங்க் பேலன்ஸ். என்னுடைய பேங்க் பேலன்ஸை நம்பி தான் நான் வந்து கடைசி வரைக்கும் நான் சந்தோஷமாக அமைதியும் எந்த பிரச்சனையிலையும் சிக்காமல் என்னுடைய பேங்க் பேலன்ஸ் என்கிட்ட ஒரு 50 லட்ச ரூபா நான் சேவிங்ஸில் வச்சுருக்கேன், எனக்கு நோ ப்ராப்ளம். அது மேலேனாக்கா என் உள்ளமும் எல்லாமே அது மேலே தான் நம்பிக்கை. கடவுள் மேலே நிச்சயமாக நம்பிக்கை இல்லை. அப்படின்னா அதான் வந்து அவ்வளவோ நாம் சேர்த்து வச்சுட்டு மற்றவங்களுக்கு நான் உதவி செய்யாமல் இருந்தேனாக்கா இட்ஸ் நாட் the type of life what Lord wants us to do. It should be different. அப்படிங்களா? அப்படின்னா கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர் திருவிழப்படி நான் நடக்கும்போது மட்டும்தான் நான் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லும்போது ஆண்டவர் அன்பா என்னை திரும்பி பார்த்த ஏன் மகளே அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேட்பாரு இல்லைங்களா? ஓகேங்களா? இப்போது இன்னொன்று வந்து என்ன சொல்கிறேன்னா கடவுள் மீது அதிகமாக ஆண்டவர் ஆகிய இயேசுவின் மீது அதிகமாக நம்பிக்கை, தூயராக இருக்க வேண்டும், ஆவியின் கனிகள் தூய ஆவியாரின் கனிகளால் நிரம்பி இருக்க வேண்டும். இதுதான் கடவுள் நம்பிருக்கேன். அப்படின்னா உண்மையாக கீழ்ப்படினா உண்மையாக இருக்கணுங்க, அவருக்கு உண்மையாக இருக்கணும், கீழ்ப்படியணும், கடவுளுக்கு விருப்பமானதை மட்டும்தான் செய்யணும். அப்போ தான் நம்ம ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொன்னால் அவர் வந்து he will listen to me. correct or not? ஓகேங்க, பாய், தேங்க்யூ ஸோ மச்.